இன்னைக்கு ஃபெப் 14 பிசிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கின சார்லஸ் தாம்சன் ஆர் வில்சன் அவர்களோட பர்த்டே. ஸ்காட்லாண்ட்ல 1869ல பிறக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும்போது இயற்கை அறிவியல்ல ஆர்வம் இருந்திருக்கு. சின்ன சின்ன உயிரினங்களோட மாதிரிகளை கலெக்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப் மூலமா ஆராய்ச்சி பண்றாரு. டாக்டர் ஆகணுங்கிற கனவோட பயாலஜில டிகிரி முடிக்கிறாரு. சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சு அங்க ஜாயின் பண்றாரு. அங்க பிசிக்ஸ் மற்றும் வானியல் ஆராய்ச்சியில இன்ட்ரெஸ்ட் வருது. வானியல் ஆராய்ச்சி பத்தி படிக்கிறாரு. ஒரு வானியல் கண்காணிப்பு மையத்திலையும் வேலை கிடைக்குது. அங்க எப்படி மேகங்கள் உருவாகுதுன்னு கவனிக்கிறாரு. வானத்துல மிகப்பெரிய அளவுல உருவாகிற மேகத்தை சின்ன அளவுல செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல ஈரப்பதமான காற்றை விரிவடைய செய்து ஆராய்ச்சி பண்றாரு. இது வில்சன் கிளவுட் சேம்பர் கண்டுபிடிக்கப்படுது. இதுக்காக 1927ல இவருக்கு நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. இடி மின்னலுடன் கூடிய மலையில உள்ள மின்சாரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரையும் வெளியிடுறாரு. நிலவுல உள்ள பள்ளத்தாக்குக்கு இவரோட பேர் வில்சன் கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு இவரோட நேம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.